ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஆடி வெள்ளியில் நேற்று நம்ம வீட்டில் என்ன பண்ணணுங்கிறத அப்படியே ஒரு குட்டி வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூஜை ஏரியாலாம் அழகாக அப்படியே அரங்காரம் பண்ணி வச்சுட்டு அந்த இடம் ஃபுல்லாக நல்லா தொலைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதனால் எல்லாம் பளிச்சுன்னு அப்படி இருக்குது பாருங்கள். எப்படி சாமிக்கு எல்லா சாமிக்குமே நல்லா பூ வச்சாச்சு. ஊருன்னா பூ கட்டி இருக்கும். இதில் மேலே உள்ள சாமிக்கு தான் இனி அடுத்து 2 ஆணி அடித்து அதில் பூ அப்படியே தொங்க விடுற மாதிரி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது இது வரைக்கும் ஆணி அடிக்கலை. இனிமேல் தான் இது பண்ணணும். அது ஒரு நாளைக்கு செய்யணும் அந்த வேலை. இவங்க எங்கள் குலசாமி மகாலட்சுமி தாயார் எல்லாருமே இருக்கிறாங்க பாருங்கள். சரி, ஆடி வெள்ளி எதுவுமா முன்னாடியே செஞ்சு வைக்க வேணாம், நெய்வேத்தியத்துக்கு முன்னாடி செஞ்சுக்கலாங்கிறதுனால பிரசாதம் கொஞ்சம் லேட்டாக தான் செஞ்சேன். ஒரு 5:40 போல் தான் செஞ்சேன். 6 மணிக்கு விளக்கேற்றுறதுக்கு தோதா கொஞ்சம் முன்னாடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், நெய்வேத்தியத்துக்கு பால் பாயாசத்துலேயும் என்ன ஸ்பெஷல்னால், இன்றைக்கி கொஞ்சம் பாசி பயிறு சேர்த்துட்டு மஞ்சள் கலராக இருக்கேன்னு நினச்சிட்ருப்பீல்ல, அது நெய் தான் மேலே முந்திரி தாளித்து கொட்டுறதுனால அப்படி இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. லைட்டாக கொஞ்சம் பாசி பருப்பை அப்படியே ஜவ்வரிசி கூடையே வேக விட்டுட்டு ஒரு நல்ல முக்காப்பதம் வரையில் அப்படியே கொஞ்சம் சேமியா அப்படியே அதோட கெட்டி படுறதுக்கு பச்சரிசி தூண்டு அரைச்சி அதில் ஊற்றிட்டு, அப்படி பச்சரிசி நம்ம அரைக்க லேட் ஆகுதுன்னா கொஞ்சோண்டு ரவை இருந்தால் போதும், அதில் போட்டுட்டு. நான் இன்றைக்கி பால் பாயசங்கிறதுனால வெள்ளை சீனி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வெந்து வந்தோடனே தேங்காய் பூவையும் திருக்கி போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கோங்க. அது கூட நல்லா நெய்யில் வறுத்த முந்திரி இருக்குல்ல, அதை கடைசியாக அப்படி வறுத்து உள்ளே போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெய்யோட இதுதான் கலர் அப்படி எல்லோவாக தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. நான் நல்லா தண்ணியாக தான் இறக்கி வச்சுருந்தேன். சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கையில் எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி நெய்வேத்தியம் சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குது உங்கள் வீட்டில்? என்ன நெய்வேத்தியம் சொல்லுங்கள்.